ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிங்டம் ஆஃப் ஏரோ மீடியா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வந்துட்டு DJI RC2 இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து இதோட லுக் இப்படி தான் இருக்கும். எனக்கு பின்னால் நியோ 2ஓட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் தமிழில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தர போகிறேன். ஜாய்ஸ்டிக்கு எப்படி நம்ம பூட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதோட ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டிக்கை வந்து நம்ம கழட்டி அதில் பூட்டுறதா, ஜஸ்ட் கழட்டிட்டு அதில் பின் பண்ணுறது தான். வெரி ஈஸி. ஸோ இதில் நம்ம பின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இதோட ஜாய்ஸ்டிக்கோட ஸ்டிக் வந்து பூட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஆன் பண்ணணும் இதுன்னு. இது வந்து ஒரு வாட்டி தட்டிட்டு செகண்ட் வாட்டி கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, 1 2 டைம் எடுக்கும். ஆன் பண்ணோன்னே அதெல்லாம் லோட் பண்ணி அதோட ஆப்ஸ் திறக்கிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஆன் ஆச்சு. ஸோ இந்த ரிமோட்டில் என்னென்ன இருக்குன்னா, வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் வரும் அதோட ஃபர்ஸ்ட் புக்கு. அண்ட் தென் மேலே ஸ்லைட் பண்ணிங்கன்னா நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணுறது, ப்ளூடூத், ஏரோப்ளேன் மோட், மியூட்டு, அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட், அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட், பிரைட்னஸ் ஏற்றுறது குறைக்கிறது எல்லாமே இருக்குது. அப்புறம் சவுண்டு ஏற்றுறது இருக்குது. எக்ஸாக்ட்லி லைக் ஃபோன் மாதிரியே தான். ஓகே, அப்புறம் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜில். ஸோ இதில் வந்து நார்மலாக DJI பாய்க்கிறவங்கள, DJI ட்ரோன் பாய்க்கிறவங்களுக்கு இதெல்லாம் நார்மலாக தெரியும். இப்படி வந்து இதை நியோ 2ஓட கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் எப்படி. ஓகே, அடுத்து இதுதான் வந்து DJI நியோ 2. இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நியோ 2 வெளியாகி கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனால் பட்டு ஸ்டில் ஒரு நல்ல ட்ரோன், பிகினர்ஸ் பாய்க்கலாம். அப்புறம் இது RC கண்ட்ரோல் இருக்குது. RC கண்ட்ரோல் இல்லாமலும் நீங்கள் பாய்க்கலாம், ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாய்க்கலாம். ஸோ இது இப்படி தான் இருக்குது இதோட லுக்கு. இதோட சென்ஸு, டிரான்ஸ்மிஷன், அப்புறம் ப்ரொப்பெலர் காட் இருக்குது. இது வந்து நீங்கள் ஃப்ளை மோக்கும்போ அந்த பேக்கேஜில் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். இதுக்கு ரைடார் இருக்குது, மோஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. இதுக்கு கூகுள் 2 பாய்க்கணும். இதுக்கு கூகுள் N3 பாய்க்கணும். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதோட கவர், இதோட கிம்பலோட கவர் கட்டணும். ஸோ கிம்பல் கவர் கட்டிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கும். அண்ட் தென் ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ பேட்டரி வந்து நார்மலாக நீங்கள் சிலது போட்டு வரும், இல்லை போடாமல் வரும். நீங்கள் எப்படி போடுறதுனா பேட்டரி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட சார்ஜர் அண்ட் தென் 3 பேட்டரி கொடுப்பாங்க. ஸோ 3 பேட்டரி கொடுப்பாங்க. இதோட லுக் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ பேட்டரி எப்படி போடுறதுனா, ஓகே, இதை நீங்கள் இதுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ப்ரெஸ் பண்ணோன்னே ஓகே, பேட்டரி போட்டாச்சு. இப்போ ஸோ இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எப்படி ஆன் பண்ணோன்னாக்கா, ஒரு ப்ரெஸ், செகண்ட் ப்ரெஸ் வந்து லாங் ப்ரெஸ். சேம் ரிமோட்டுக்கும் ட்ரோனுக்கும் இப்படி தான் நீங்கள் ஆன் பண்ணணும். இப்போ ட்ரோன் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் தென் RC கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் டு ஏர்க்ராஃப்ட்னு இருக்கும். ஓகே, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் எது உங்களோட ட்ரோன், இதில் நிறைய சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியோ 2ன்னு இருக்கும். நீங்கள் ட்ரோன் செலக்ட் பண்ணிட்டோன்னே, இந்த மாடல்னு செலக்ட் பண்ணிட்டோன்னே, இப்போ நம்ம நியோ 2 செலக்ட் பண்ணிட்டோன்னே, இது வந்து நியூ ரிசோர்ஸஸ் அவைலபிள், டவுன்லோட் ரிசோர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்கணும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ட்ரோனோட ஃபைல்ஸ் எல்லாமே இது டவுன்லோட் பண்ணணும். இப்போது டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நியோ 2 செலக்ட் பண்ணுறோம். இதை இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கனெக்ஷன் டு DJI நியோ 2 அண்ட் ஸ்விட்ச் firmware டு கரஸ்பாண்டிங் வெர்ஷன். firmware அப்டேட்டட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ பவர் ஆன், பேன் ஆஃப். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து முக்கியமான விஷயம். இதை நீங்கள் வந்து 4 செகண்ட் பவர் பட்டன் அமுத்தணும் ஏர்க்ராஃப்டோட. அப்போ தான் வந்து பே பண்ணும். ஏர்க்ராஃப்டோட ஆன் பட்டன் இருக்குல்ல, இதை வந்துட்டு 4 செகண்ட் 1 2 3 4 இல்லையா, ஒரு பீப் சவுண்டு வரும். அந்த பீப் சவுண்டு வந்துட்டோன்னே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப்டர் ஏர்க்ராஃப்ட் பீப்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஸோ பார்த்துட்டிங்கன்னா கனெக்ட் ஆகுது. இங்கே ஒரு ப்ளூ கலர் லைட் வந்துருக்கும் போது. ஸோ இதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு. ரிமோட்டும் RCயும்
நியோ டூவும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பிகினர் டியூட்டோரியல் இதெல்லாமே இருக்கும். இது நீங்கள் கற்றுக்கலாம் இதில். ஓகே, உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன் ட்ரோனோட கேமரா வியூ எப்படி இருக்குன்னு. ஓகே, இது போல் அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.